ஹாய். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ்ல அந்த எக்ஸசைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 சம்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே போன வீடியோஸ்ல பேசிக்ஸ் பத்தி பார்த்தோம். பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன, அதனோட டைப்ஸ் என்ன அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிள் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 24x less than 100. 24x less than 100. இப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி ஸ்டெப்ஸ்ல கொடுக்கணும்னா, எக்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸா இருந்தா என்னென்ன நம்பர் வரும், எக்ஸ் இன்டீஜர்ஸா இருந்தா என்னென்ன சொல்யூஷன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னமே நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ 24x less than 100. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன ஒண்ணு சொல்லியிருக்கோம், ஒரு பாசிட்டிவ் நம்பரால டிவைட் பண்ணணும் இல்ல மல்டிப்ளை பண்ணணும்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது அப்படின்னு ஒரு லைன் சொல்லியிருக்கோம். ஸோ இங்க என்ன பண்ணோம்னா 24ஆல டிவைட் பண்ணோம் ரெண்டு பக்கமும். ஸோ எக்ஸ்ன்னு வந்துடும் லெஸ் தென் 100/24. ஸோ இப்போ எக்ஸ் லெஸ் தென், இதை சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை எதை வச்சு பண்றோம்னா 12 டேபிள், சாரி எதை வச்சு 2 டேபிள்ல பண்ணோம்னா 50 divided by 12. தென் அப்படியே 12 டேபிளாலே பண்ணலாம். 1 12 4 12s are 48, பேலன்ஸ் 2 வருமா, 20 வருமா, 1 12s are 12, பேலன்ஸ் 8 வருமா, 8 18 வருமா, ஸோ 6 12s are 72. இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 4.16. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு எழுதலாமா? பிகாஸ் 4 is less than 4.16. ஸோ அதனால இது என்ன சொல்லியிருக்காங்க, 4.16 அந்த 7க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்குமே சொல்யூஷன் இருக்கும். அப்படின்னா 4க்கு கீழே இருக்க எல்லா நம்பருக்கும் கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். நம்ம இப்போ கன்ஃபியூஸ் ஆகணும், நம்பர் லைன் எடுத்துப்போம். இங்க 4.4ன்னு வச்சுக்குவோம். இங்க 5 இருக்கு. இங்க இருந்து ஆன்சர் பார்க்குறேன். இங்க இருந்து ஃபுல்லாமே உனக்கு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்றேன். ஓகே, எக்ஸ் லெஸ் தென் 4.16னா எக்ஸுங்கிற நம்பர் 4.16 விட கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் இங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லா நம்பரும் சொல்றேன். அப்படின்னா இந்த சொல்யூஷன் செட்டை வேற எப்படி சொல்லலாம்னா 4க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு இன்னொரு நம்பர் இந்த சொல்யூஷன் செட்டுக்குள்ள இன்னொரு நம்பரை டிஃபைன் பண்ற இன்டீஜரா 4ஆ. ஓகே, இப்போ எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறாங்க. நேச்சுரல் நம்பர்னா ஒன்லி 1 2. ஸோ நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸுங்கிற செட்ல நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு இந்த சொல்யூஷன் செட்ல. ஓகேவா? இன்டீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்பர்ஸ், ஆனா நெகட்டிவ் இன்ஃபினிட்டியில இருந்து வரும். -5 -4 -2 -2 -1 0 1 2 3 4. ஸோ இந்த செட்டு தான் இன்டீஜர்ஸ். ஸோ இந்த செட்டை எப்படி ரோஸ்டட் ஃபார்ம்ல எழுதலாம், எக்ஸ் இன் இன்டீஜர் செட் such that -infinity less than x less than 4. ஏன் அதை ஈக்குவல் போடுறோம், அந்த 4.6க்கு கீழே இருக்கக்கூடிய பெரிய இன்டீஜர். 4.16க்கு கீழே நிறைய இன்டீஜர்ஸ் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பெரிய இன்டீஜர் அப்படின்னு பார்த்தா 4. ஸோ அதனால நம்மளோட சொல்யூஷன் செட்டு 4 வரைக்கும் போகும். 4க்கு மேல 5ன்னு போகாது. பிகாஸ் 5 இஸ் கிரேட்டர் தென் 4.16. ஸோ சொல்யூஷன் செட்டுக்குள்ள வராது. ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் இதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னா நேச்சுரல் நம்பர் கிட்டோம். நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ அதனால 1 2 3 4 ஆர் த சொல்யூஷன்ஸ். And second one, x is an integer. So x is in the integer set from -infinity to 4. Okay. Next question. -12x less than 30. ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா -12ஆல டிவைட் பண்றோம்.
மைனஸ் நம்பரால் டிவைட் பண்ண என்ன ஆகும், இன்இக்வாலிட்டியோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ் greater than 30 divided by minus 12. இது என்ன சொல்லலாம், டூ டேபிளால பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5 6 or 30, 6 டேபிளால பண்ணலாம். minus 5 by 2. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் minus 2.5. இப்போ நம்பர் லைன்ல அப்படின்னு பார்த்தோம்னா இங்க minus 2.5 இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்க -2 இருக்கு, இங்க -1 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க வந்து 1 இருக்கு, அப்படி வந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ -2.5 விட பெருசா இருக்கணும், இந்த பெருசா இருக்கணும், எக்ஸோட வேல்யூ பெருசா இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த டைரக்ஷன் ஃபுல்லா இருக்கக்கூடிய எக்ஸ். ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த இன்டீஜர் பார்த்தோம்னா என்ன இருக்கு, -2 இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2 greater than -2.5 இப்படி எழுதலாம். ஸோ இன் நேச்சுரல் நம்பர் சொல்யூஷன் கேட்டுருக்காங்க. நேச்சுரல் நம்பர் சொல்யூஷன் எம்டி செட் பிகாஸ் நேச்சுரல் நம்பர் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கு எப்படின்னா -2க்கு மேல இருக்க நம்பர் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அப்படின்னா 1ல இருந்தே இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே வரும், நேச்சுரல் நம்பர் செட். செகண்ட் ஒன் எக்ஸ் இன்டீஜரா இருக்கும். எக்ஸ் இன்டீஜரா இருக்கும்னா யூனியன் நேச்சுரல் நம்பர் செட். ஸோ நேச்சுரல் நம்பர் செட்டும் அதை விட -2 -1 0 இதெல்லாம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டீஜர் சொல்யூஷன்ஸ். ஓகே, இது எதனால இப்படி மாறுது, ஏன் ஃபுல் செட் வருது அப்படின்னு பார்த்தா நெகட்டிவ் நம்பரால டிவைட் பண்றோம். ஸோ -12x divided by -12 equal to 1 and -30 divided by -12 is -2.5. inequality change less than வந்து is greater than மாற்றும். ஸோ -2.5 அதுக்கு மேல இருக்கக்கூடிய -2.5க்கு பெரியதாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸுமே சொல்யூஷன் செட்டா இருக்கும். அப்படின்னா -2 -1 இந்த மாதிரி -2க்கு -2ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா இன்டீஜர்ஸுமே வரும். ஸோ -2 -1 0 and all natural numbers. ஸோ நேச்சுரல் நம்பர் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா நேச்சுரல் நம்பர் சொல்யூஷனுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். ஓகே ஓகே, shall we go to the third sum? இங்க வந்து 5x -3 7. ஸோ இங்கே ரியல் நம்பர் சொல்யூஷன் ஈஸி பிகாஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுறது ரியல் நம்பர் தான் சால்வ் பண்ணுறோம். ரியல் நம்பர் அப்படின்னா இன்டீஜர் இருக்கும், ரேஷனல் இருக்கும், இராஷனல் இருக்கும், எல்லாமே சேர்ந்ததான் ரியல் நம்பர். டோட்டல் ரியல் லைனில் தான் நம்ம ஈக்குவேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்பர் லைனில் தானே நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து நம்பர் லைன்லேயே டேரெக்டாக சொல்லுங்கிறது தான் ரியல் நம்பர் சொல்யூஷன். ஸோ முதல்ல இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ 5x -3 less than 7. இங்க என்ன சொல்லியிருக்கோம், ஒரு நம்பரை நம்ம ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணா இன்இக்வேஷன் சேஞ்ச் ஆகாது, அதை யூஸ் பண்றோம். தென் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரை டிவைட் பண்ணா இன்இக்வேஷன் சேஞ்ச் ஆகாது, அதை யூஸ் பண்றோம். எக்ஸ் லெஸ் தென் 2. இப்போ நம்பர் லைன்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க -1 இருக்கு, இப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ 2ல இருந்து 2வை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 2ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுக்குமே சொல்யூஷன் ஆகும். 2ல இருந்து லெஃப்ட் சைடா இருக்கக்கூடிய எல்லா நம்பர், அதாவது 2வை விட சின்னதா இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் சொல்யூஷன் ஆகும். ஸோ ரியல் நம்பர் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் லெஸ் இன் ரியல் நம்பர் சச் தட் -∞ less than x less than 2. இதை வந்து இன்டர்வலா எப்படி எழுதுனா -∞, 2 அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் -∞ இருந்து 2 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே இன்க்ளூட் ஆகும். அதே இதுல இருக்கக்கூடிய லெஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் என்ன, இந்த செட்ல இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 less than or 2. 1ங்கிறது தான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர். ஸோ இங்க இன்டீஜர் செட்ல நம்ம பார்க்கும்போது எக்ஸ் இன் இன்டீஜர் செட் such that -∞ less than or less than 2 இப்படின்னு வைக்கலாம், இல்ல less than 1ன்னு வைக்கலாம். அதாவது -∞ இருந்து -5 -4 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி எழுதலாம் 0 1 இந்த மாதிரி
தான் வந்து இன்டிஜர் சொல்யூஷன். அப் டு 1 வரைக்கும் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட்ல இருந்து அப் டு 1 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இன்டிஜர்ஸ்மே இன்டிஜர் சொல்யூஷன். ஓகே, shall we go to next one? Okay, 3x plus 8 greater than 2. இதுல நம்ம ஒரு நம்பரை ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ணினாலும் அதோட வேல்யூ மாறாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 3x greater than -6. இப்போ 3ஆல டிவைட் பண்ணுறோம், ஒரு பாசிட்டிவ் நம்பரால டிவைட் பண்ணுறோம், ஈக்குவேஷன் மாறாது, இன்இக்குவேஷன் மாறாது. ஸோ x is greater than -2. ஸோ greater than -2னா -2 -1 0 1 2 இப்படி போகுதுன்னா இந்த சொல்யூஷன் இங்க 2ல வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது, பண்ணாம அப்படியே போய்கிட்டே இருக்க சொல்யூஷன். அதாவது ரியல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா -2, இன்ஃபினிட்டி. இன்டிஜர் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா -1 -1 -2 -1 0 அண்ட் ஆல் நேச்சுரல் நம்பர் செட். இது வந்து நமக்கு இன்டிஜர் சொல்யூஷன். அப்படின்னா தப்பு, பிகாஸ் -2வை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ -1 0 natural number. This is the solution set for integer solution set for the inequation 3x plus 8. Okay. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு முதல்ல அந்த இன்இக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு அது லெஸ் தென் இருக்கா கிரேட்டர் தென் இருக்கா. ஸோ அப்படின்னா சொல்யூஷன் செட் வந்து லெஃப்ட் சைடாக போகுமா ரைட் சைடாக போகுமான்னு பார்த்துருக்கோம். லெஸ் தென் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து அந்த லெஸ் தென் எந்த நம்பர் இருக்கோ அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் சொல்யூஷன் செட்டு. கிரேட்டர் தென் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் சொல்யூஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு ரியல் சொல்யூஷனாக இன்டர்வலாக எழுதுகிறோம், நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஒன்லி பாசிட்டிவ் நம்பர் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுகிறோம், இன்டீஜர்ஸ்னால் வந்து அந்த இன்டீஜர்ஸ் என்னென்னவோ அதை மட்டும் எழுதுகிறோம், உள்ள இருக்க நம்ம பாயிண்ட்ஸ்லாம் எழுதக்கூடாது, அதே மாதிரி இன்டர்வல்ஸ் ஃபார்மேட்டில் எழுதக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, அடுத்து வர வீடியோஸில் வந்து அடுத்தடுத்த சம்ஸ்லாம் பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த சாப்டரில் பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ். ஓகே, தேங்க்யூ.